ஆரம்பிக்கலாமா? இயேசுவுக்கு நன்றி. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பினாவே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீ, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீ. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. இணைச்சட்ட புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால்
உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அதிகாலை அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை தேட வேண்டும். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை தேட வேண்டும். அப்போது அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் போது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எப்படி? முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவரை தேடும்போது எனது குரலுக்கு செவிசாய்க்கிற ஒருவர் எனக்கு உண்டு. என் தேவைகளை சந்திக்கிற எனக்கு ஒரு தெய்வம் உண்டு. என் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை தருகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. அனுதினமும் என்னோடு தந்தையை போல பேசுகிற என் தந்தை எனக்கு உண்டு. அனுதினம் நண்பனை போல பேசுகிற எனக்கு ஒரு நண்பன் உண்டு. ஒரு மணவாளன் மணவாட்டியை பேசுவது போல நற்செய்தி தம்பதியராக இருக்க எனக்கு ஒரு தகுதி உண்டு. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அவருடைய மார்பில் சாய்ந்து அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்பா பிதாவே அன்பான தேவா என்று எனது தேவராஜன் அல்லேலூயா தேவர்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் த கிரைஸ்ட் த கிங். தேவர்களுக்கெல்லாம் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே என் தேவனே என்னில் நீ இறங்க வேண்டும். கர்த்தாவே என் தேவனே என்னில் இறங்க வேண்டும். என் இயேசுவே என் மீட்பரே நீர் என்னை தாங்குமையா. கர்த்தாவே தேவனே என்னில் நீ இறங்க வேண்டும். என்னில் நீ இறங்க வேண்டும். இறங்குங்கப்பா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் அப்பா உங்க மடியில்
உங்கள் மார்பில் நான் சாஞ்சிக்கணும். இரக்கத்தின் தெய்வம், அன்பின் தெய்வம், அன்பின் சிகரம், என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இந்த காலை பொழுதிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. உங்களுக்கு பெரும் துயர் உண்டாகும் போது வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனது தலைவன் இயேசுராஜன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு பெருத்துயர் உண்டாகும் போது உண்மையை அறிந்து கொள்வீங்க, சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இறுதி நாளில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி, இதோ இந்த திருவருகை காலம், ஆண்டவருடைய இரண்டாம் ஏற்கனவே ஆண்டவர் வந்துட்டார் இந்த உலகத்திற்கு. இனி அவருடைய இரண்டாம் வருகை இறுதி நாட்களில் அதன் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன். அல்லேலூயா. ஏதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து 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 ரசித்து ருசித்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் இயேசுடைய மார்போடு சாய, அப்பா என்னை அணைச்சிக்கதப்பா, நான் வேதனையோடு இருக்கிறப்பா. சொல்லுங்க, நான் வேதனையோடு இருக்கிறப்பா, நான் பாடுகளோடு இருக்கிறப்பா, துன்பத்தோடும் துயரத்திலும் மத்தியிலும் வேதனையோடு இருக்கிறப்பா. உங்கள் மடியில் சாஞ்சிக்கிறப்பா, உங்கள் மார்பில் சாஞ்சிக்கிறப்பா. கொஞ்ச நேரம் எனக்கு ஆறுதலாக இருக்குப்பா. உங்கள் மார்பில் சாய ஆசையாக இருக்குப்பா. உன்னுடைய அன்பு சீடன் யோவானை போல உடைய மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை தாங்கப்பா. நீங்கள் வாங்கப்பா, நான் உங்கள் மடியில் குழந்தைய போல படுத்துக்கணும்ப்பா. உங்கள் மார்பில் நான் சாயணும்ப்பா. அந்த ஆறுதல், இரக்கத்தின் தெய்வம், இரக்கத்தின் தீபம், இரக்கத்தின் சிகரம் உன்னை பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசாடை பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து. என்ன அருமையான பாடல் இந்த காலை பொழுதிலே ஆவியாளர் உணர்த்துகிறார். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருபோதும் இல்லை.
மனிதர் எல்லாரும் பொய்யர். இவர்கள் உதட்டளவில் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. மனிதர்கள் எல்லாரும் பொய்யர். யாரை நம்பிராத, நம்பி ஏமாந்து போகிறோம், நம்பி ஏமாந்து போகிறோம். நம்பாத யாரை ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். எனது தலைவன் இயேசுராஜன் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் மடி மேல நான் பேசாது. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது, மலை போல துன்பம் என்னை சூழும் பொழுது, மலை போல துன்பம் என்னை சூழும், நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா என்ன தாங்குறீங்க. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல தேற்றுவதற்கு யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மனிதர் எல்லாரும் பொய்யர், மனிதர் எல்லாரும் பொய்யர், கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது தெளிவு. அல்லேலூயா. இன்னைக்கு தெளிவுபடுத்துறாரு தேவைப்படும். மனுஷர் எல்லாரும் பொய்யர், உதட்டளவில், உதட்டளவில் உள்ளவோ மனிதர் எல்லோரும் பொய்யர், கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது தெளிவு. அல்லேலூயா. ஏனெனில் அவருடைய சொற்களில் நீதி வெளிப்படுகிறது, அவருடைய சொற்களில் நீதி வெளிப்படுகிறது, அவருடைய தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விலகுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் திருப்பாடல் 51:4 சொல்லுகிறது. திருப்பாடல் 51:4, திருப்பாடல் 51:4. ஆமென். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தினேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவனாய் விளங்குகின்றீர். அல்லேலூயா. உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதி, அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய தண்டனை தீர்ப்பில் அவர் மாசற்றவராய் விளங்குகிறார். பாரபட்சம் பார்க்க மாட்டார். அதனாலதான் 5ஆம் வசனம் சொல்லுது ரொம்ப அழகா, இதோ
தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். பாவத்தோடு கருத்தாங்கினாள். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சங்கீதம் 50:22 சொல்லுகிறது, கடவுளை மறந்தோரே இதை கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், இல்லையில் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யார் இருக்க மாட்டாங்க. இதோ தீவினையோடு நம்முடைய வாழ்க்கை தொடங்குச்சு. தீவினையோடு என் வாழ்வை தொடங்க, பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். ஆனால் உன்னை அவர் கைவிடவில்லை. அத்தனை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. உன் தாய் உனக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும், உன் தாய் உன்னை பாவத்தோடு கருத்தாங்கி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் கருத்தாங்கி இருந்தாலும், பாவத்தோடு கருத்தாங்கி இருந்தாலும், ஒருவர் உண்டு, தலைவன் இயேசு ராஜன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் விரும்புவது என்ன? சங்கீதம் 51 நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்ப மாட்டவர். ஏனென்றால் என் தாய் என்னை பாவத்தோட கருத்தாங்கினாள். ஆனாலும் உம் நீதி தீர்ப்பினால் உம் நீதியை நீர் வெளிப்படுத்தினீர், என்னை கைவிடவில்லை. ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் குழந்தை பிறந்தது. பணிப்பெண் போல வேலைக்காரி, எகிப்தின் அடிமை பெண், அவளுக்கு ஒரு குழந்தை உண்டானது. அந்த குழந்தையை பார்த்த பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் வெறுக்கிறாள். இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாள். அவள் ஆபிரகாமும் அந்த குழந்தையை அனுப்பிவிடுகிறார். அந்த தாயின் உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த குழந்தை மீது கருணை கண் நோக்கினார். ஐயோ, இந்த குழந்தை செத்து விடுமோ என்று பயந்த சாராளின் கண்ணீரை கண்டார். என்னை காண்கின்ற தேவன் என்று சாராள் ஆண்டவருக்கு பெயர் சூட்டினாள். குழந்தையின் அழுகுரலை கேட்டார். குழந்தையோடு கடவுள் இருந்தார். அடிமை பெண், வேலைக்காரி, அவளுக்கு பிறந்த குழந்தையோடு கடவுள் இருந்தார். கடவுள் இருந்ததுனால தான் அந்த இஸ்மாயில் குலம் நேற்றும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். அவன் எப்படி இருப்பான்? மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருப்பான்? காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான். அல்லேலூயா. இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை பெருக செய்வேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் அவர் மாற்றுவதில்லை. அதனாலதான் இடைச்சட்ட 4ஆம் அதிகாரம் 31 ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன்,
அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அடிமை பெண், வேலைக்காரி, அவளுக்கு பிறந்த குழந்தையாய் இருந்தாலும் கூட ஆபிரகாமோடு ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. ஆண்டவர் இந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவர் குழந்தையின் அழுகுரலை கேட்டார், குழந்தையோடு இருந்தார். அதனால தான் அந்த குழந்தை உயர்ந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருப்பான் என்று வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. அப்படியே இருப்பான். அல்லேலூயா. அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த சுபாவம் தான், அந்த சுபாவம் தான். ஆமான் பாருங்களே. அதனால தான் ஆபிரகாம் உடைய சந்ததி பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த குழந்தையோடு இருந்தார். அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். அந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லும் பொழுது முன்னாலேயே கிணறு இருக்குது, அவள் கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், சாராள், இவன் என் முன்னால் விளையாடு கொண்டிருக்கிறான், இவனை இங்கிருந்து துரத்திடுங்க. ஒரு நாள் சாராள் சொன்னாள், இவள் வழியாக எனக்கு ஒரு சந்ததி பிறக்கட்டும், எப்படியாவது நடக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் அது நடந்ததா? குழந்தை விளையாடும் பொழுது அவளுக்கு பிடிக்கவில்லை. அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறான், போயிடுறாங்க. ஆமன் பார்த்தர்களே, இன்று ஆவியானவர் நமக்கு தருகிறது. அவர்கிட்ட கேட்கணும், நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயங்களை காண, மறை உண்மைகளை காண என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும். கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆகாரின் கண்களே, ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய வறண்டை வருவாயானால், தாரக நீரூற்று தந்திடுவார் சொல்லி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இதோ உங்களிடம் வர நான் தயாராக இருக்கிறேன். 14ஆம் வசனம். இதோ உங்களிடம் வர நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். நான் உங்களோட தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நான் சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். உங்களையே நாடி வருகிறேன். உங்களுக்கு நான் சுமையாக இருக்க மாட்டேன். 16ஆம் வசனம் சொல்றார் பாருங்க ஆவியானவர், நான் உங்களுக்கு சுமையாய் இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும், ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வஞ்சித்தேன் என நினைக்கிறீர்களா? உன்னுடைய நன்மைக்காகத்தானே எல்லாமே செஞ்சேன். உன்னுடைய எல்லா ஆசீர்வாதம் நன்மைக்காகத்தானே எல்லாம் செஞ்சேன். உங்களை சூழ்ச்சியாய் வஞ்சித்தேன் என நினைக்கிறீர்களா? ஏதாவது ஆதாயம் தேடினேன்னா அழகா சொல்றாரு. அதனால தான்
என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள்? என் சகோதர சகோதரிகளே, இறுதியாக உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். மன ஒற்றுமை கொண்டிருங்கள். அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.